ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 11 சம்மு மட்டும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஸாக எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த சம்முக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த சம் சொன்ன மாதிரி நம்ம ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் போகாது. நார்மலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, இந்த சம் பாருங்க. A does some work in 10 days and B does the same work in 15 days. In how many days they together will do the same work? அதாவது A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் 10 நாள் வேலை செஞ்சு முடிப்பான். என்னடா இது கலர் மாத்திக்கிறோம். ஏன்றவன் 10 நாள் வேலை செஞ்சு முடிப்பான். பிங்கிறவன் 15 நாள் வேலை செஞ்சு முடிப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதான் கொஸ்டின். சிம்பிளான விஷயம். கொடுத்துருக்கு ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கோங்க, கீழே வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதைத்தான் நம்ம மேலே வந்து எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லி பார்த்துருப்போம். எல்சிஎம் ஒரு ஃபார்மெட் எடுத்து பண்ணியிருப்போம். அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் போயிருக்கும்ல, அதுதான் இது. வேற ஒன்றும் கிடையாது. 10 + 15 வந்து 25 டிவைடட் பை 10 × 15 150. அடி கொடுத்தோம்னா ஒரு 25 25. 150 எத்தனை 25 இருக்கும்? அங்கே 15 அடி ஆகாது. 25 50 6 வருமா? எஸ், 6. கேட்டது எவ்வளவு நாள்னு கேட்டிருக்கான். அப்ப கீழே இருக்கக்கூடிய டே 6 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான பதில். ரெண்டாவது பாருங்க, அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான், கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏ வந்து 18 நாள்ல வேலையை முடிப்பானா, பி வந்து ஏ பார்த்ததை விட பாதி நாள்ல வேலையை முடிப்பானா. அப்போ 9 நாள் வேலையை முடிப்பான்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட், மேல இருக்க ரெண்டையும் கூட்டிக்கணும், கீழே இருக்க ரெண்டையும் அதே நம்பரை ரெண்டையும் போட்டு பெருக்கிக்கணும். 2 நம்பர் தான் கொடுத்துருக்கான். அப்படின்னா இதான் நமக்கு கான்செப்ட். அதாவது A + B டிவைடட் பை A × B அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இதான் சிம்பிளான விஷயம். இதைத்தான் உங்களுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். சரிங்களா? எஸ். இப்போ 18 9 கூட்டினா என்னப்பா இருக்கு? 10 18 20 27 27 டிவைடட் பை 18 × 9 9 8 72 2 மீதி 9 7 16 162. சரிங்களா? 162 இருக்கும். அது அடி கொடுத்து பார்க்கலாமா? 27 டிவைடட் பை 162 அடி கொடுத்தனா 9 மூணாம் வைப்பில் அடி கொடுக்கலாம். 9 கீழே நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 3 15 பேலன்ஸ் 1 4 3 12 ஓர் 9 9 6 9 அது 54. அப்போ 1/6 1/6 நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல. எஸ், 1/6 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். இந்த சம் பாருங்களேன். பார்க்கும்போது என்னடா இவன் இன்ன வரைக்கும் மென்னூருக்குள்ள பார்த்தோம், இங்க என்னடா டயர்னு கொடுத்துருக்கான், 2 ஓட்டை இருக்கும், பஞ்சர் இருக்கும், காத்து போகுது அப்படின்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா தோணுதா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான விஷயம் தான். A tire has 2 பஞ்சர்ஸ். ஒரு டயர்ல வந்து 2 பஞ்சர் இருக்கு. அதுல ஒரு பஞ்சர் வந்து என்ன பண்ணுமா, அந்த டயரை கம்ப்ளீட்டா காத்த இறக்குறதுக்கு 9 நிமிஷம் ஆகும். சரிங்களா? நம்ம கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி சமம் மாத்திக்கணும். அப்போ ஒரு நபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு பஞ்சர் வந்து டயரை வந்து எம்டி ஆக்குறதுக்கு 9 நிமிஷம். இன்னொரு பஞ்சர் வந்து அதே மாதிரி 6 நிமிஷத்துல வந்து கவர் பண்ணி முடிச்சிருமாமா. சரிங்களா? ஏர் லீக்ஸ் அவுட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட், ஒரே ஃப்ளோல தான் குறைஞ்சிட்டே இருக்கு. ஹவு லாங் டஸ் இட் டேக் both the puncture together to make it flat? 2 பஞ்சரும் சேர்ந்து அந்த டயரை கம்ப்ளீட்டா எம்டி ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும்? சேம் நம்ம கான்செப்ட் தான்ப்பா. 9 + 6 டிவைடட் பை 9 × 6. அதே கான்செப்ட் தான். என்னடா இவன் ஒரே சம் தான் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லேயே உங்களுக்கு கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம் போட்டு பார்த்துருந்தா ஓகே, அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 9 6 கூட்டினா 15. எஸ். 9 × 6 போட்டால் 45 54 வந்துருக்குமா? எஸ், 54. இப்போ இதை அடி கொடுக்கலாம். இங்கே கேட்டிருக்க விஷயம் பாருங்க, டுகெதர் டு மேக் இட் ஃபிளாட் இன் ஹவு லாங் டஸ் இட் டு டேக் போத். அது அப்படின்னு இருக்கப்போ இது வந்து அந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது, இது வந்து மொத்த வேலை. இந்த ரெண்டுக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருந்தோம்ல. அதாவது 10 நாள் ஒருத்தன் வேலையை முடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஒரு நாள் வேலைங்கிறது 10ல் 1ன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இப்படி இருக்கிறத தூக்கி இப்படி தலையில மாத்தி போட்டோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம பார்க்கணும். 54 டிவைடட் பை 15 தான்ப்பா. ஒரு 15 15 3 15 45 வந்திருக்கும். பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு? 45 போக 9 இருக்கா? அப்போ பேலன்ஸ் 9 இருக்கு, கீழே 15 இருக்கு. இதை அடி கொடுக்கலாம். 3 9 I 3 15. அப்போ 3 மேல 3 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3 3/5 கொடுத்துருக்கானா? எஸ், ஆப்ஷன் சி கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி தான். சரிங்களா? முடிஞ்சா? இந்த சம பாருங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான். A, B and C 3 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் பார்த்தோம். 2 பேருடைய கான்செப்ட் நமக்கு ரொம்ப சிம்பிளாவே நம்ம வந்து போட்டுட்டோம். சரிங்களா? A + B டிவைடட் பை A × B அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வேல்யூ வச்சு போட்டுட்டோம். இப்போ 3 பேர் கொடுத்துருக்கிறதுனால அடுத்து ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கான், பின்னு ஒருத்தர் இருக்கான், சின்னு ஒருத்தர் இருக்கான். கேட்டது ஏயும் பியும் சியும் 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏ எவ்வளவு நாள் முடிப்பானா 24 நாள், பி 6 நாள், சி 12 நாள். இவனுடைய கணக்கு தான் நமக்கு தெரியாது. அப்போ இந்த 3 நம்பருக்கு காமனா எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் பண்ணுமா? 3 நம்பருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம்னா 24ங்கிற பெரிய நம்பரை பார்க்க போறோம். இந்த சின்ன நம்பர் 6லயும் வகுப்படும், அதுக்கு அடுத்த நம்பர் 12லயும் வகுப்படும். அப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ 24 அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப 24 இந்த கீழே வந்து பாருங்களேன், 24ல எத்தனை 24? 1 தான் இருக்கு.
24ல எத்தனை 6 இருக்கு? 4 6 இருக்கு. 24 எத்தனை 12 இருக்கு? 2 12 இருக்கு. இப்போ மொத்தமா கூட்டி பாருங்களேன். 4 + 2 + 1 போட்டோம்னா 7. சரிங்களா? அப்போ சிம்பிள். இங்க வந்து பாருங்களேன், 1ஐயும் 24 பெருக்குனா 24 வருது, 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 24 வருது, 2ஐயும் 12ஐயும் பெருக்குனா 24 வருது. அப்ப 7 கூட எதை பெருக்குனா 24 வரும் அப்படிங்கறத சிம்பிளான क्वेश्चन. அப்ப 24/7 அப்படின்னு போட்டாலே நம்மளால ஈஸியா இந்த இடத்துல கேப்ல வரக்கூடியது என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண முடியும். ஓரேல 7, முவ்வேல 21, பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு, கீழே வகுத்தல 7 இருக்கு. 3 3/7ங்கிற நம்பர் கொடுத்துருக்கானா? ஆப்ஷன் சி ல கொடுத்துருக்கான். அப்ப இதுதான் நமக்கு நான் சரியான பதில். சரிங்களா? சரி, ஓகே. ஒருவேளை இப்ப நான் சொல்லக்கூடியது ஃபாஸ்டா இருக்கு, புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை தரவா பாருங்க. ரொம்ப தெளிவா பொறுமையா சொல்லியிருக்கேன். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். 6வது சம் பாருங்க. ஒரு பர்சன் ஒரு ஒர்க்கு 5 நாள்ல முடிப்பான். அவனுடைய சன்னு சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னா அந்த ஒர்க்கை 3 நாள்ல 2 பேர் முடிச்சிருவாங்க. அப்படின்றப்ப அந்த பையன் மட்டும் எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பான் அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ மென்னு கொடுத்துருக்கான், தென் வந்து சன்னு மென் பிளஸ் சன் அப்படிங்கிற மாதிரி தான். மென்னு 5 நாள்ல முடிப்பானா, மென்னு பிளஸ் சன் வந்து 3 நாள்ல முடிப்பான். இப்போ கணக்கு இருக்கிறப்போ 2க்கு எல்சிஎம் கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா 15 வந்திருக்கும். இந்த 15ல எத்தனை 5 இருக்குன்னா 3 5 இருக்கு. 15ல எத்தனை 3 இருக்குன்னா 5 3 இருக்கு. அதாவது கவுண்ட் பார்த்துக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு இது. சரிங்களா? மென்னையும் இந்த சன்னையும் கூட்டுனா 5 கிடைக்கும். மென்னுக்கு 3னா சன்னு என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். அவ்வளவுதான். அப்போ இந்த 15ல எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7.5. இந்த 7.5 அப்படிங்கிறது தான் 7 1/2 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரியா? A man can do a job in 15 days. His father take 20 days and his son finishes it in 25 days. How long will they take to complete the job if they are all work together அப்படிங்கிறது தான் மெயினான பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஒருத்தன் 15 நாளும், அவங்க அப்பா 20 நாளும், அவங்க பையன் 25 நாளும் வேலையை முடிக்க முடியுது அப்படின்னா 3 பேர் சேர்ந்து ஒர்க்கிங் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ எல்சிஎம் நமக்கு எடுத்தாச்சு. எல்சிஎம் எடுக்கிற ஸ்டெப் தெரியும் நினைக்கிறேன். 300. இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. 15 நாள், 20 நாள், 25 நாள், 3 பேர். நமக்கு எல்சிஎம்மோட கவுண்ட் 300. அதை அடிப்படையாக வச்சு கீழே பார்க்கலாம். 300ல எத்தனை 15 இருக்குன்னா 20 15 இருக்கு. 300ல எத்தனை 20 இருக்குன்னா 15 20 இருக்கு. எத்தனை 25 இருக்குன்னா 250 300. 12 25 சேர்ந்தாதான் 300 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க. 20 + 15 35 + 12 47, மொத்தமா 47. அப்போ இந்த 300ல எத்தனை 47 இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ எத்தனை 47 இருக்கும்? இப்போ 50 இருந்துச்சுன்னா 6 அப்படிங்கறத கவுண்ட் பண்ண முடியும். 47 தான் இருக்கு. அப்ப 6 புள்ளி சம்திங்ல இருக்கும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. 6 விட கம்மியா கிடையாது, எக்ஸாக்ட்டா 6 ஆன் கிடையாது, அப்ராக்சிமேட்லி 6.4. எஸ், இது கரெக்டா இருக்கும். மோர் தென் 10 days கிடையாது அப்படிங்கறத ஈஸி ஆப்ஷன் வச்சுட்டு ஆப்ஷன் சி தான் சரியான பதில் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். இந்த क्वेश्चन ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2003ல கேட்கப்பட்ட கேள்விதான். சரியா? சரி, 7வது சம் பாருங்க. சேம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான், தென் வந்து பின்னு ஒரு பர்சன் இருக்கான், சி இருக்கான், தென் 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு. சரிங்களா? ஏவோட கவுண்ட் வந்து 16 days, பியோட கவுண்ட் வந்து 12 days. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஏ பிளஸ் பி, தென் ஹெல்ப் ஆஃப் சி 3 பேர் சேர்ந்தாங்களாக்கும் 4 days அப்படின்னா சி மட்டும் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ இந்த 16 12 4 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ண போறோம். அது நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்றது ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 16 12 4 ஒரு சம்ல எல்சிஎம் ஃபைன் பண்ணி காட்டுறேன். இப்போ 4 வாய்ப்புகள் அடி ஆகுமா? 4ல போட்டோம்னா 4 16 3 12, இது வந்து 1 மாறி இருக்கும். தென் 4 × 3 அப்படியே தான் இருக்கு. 4 × 3 12. இந்த 4 வந்து மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணனா நமக்கு 48 வந்திருக்குமா? எஸ், 48 அப்படிங்கறத எல்சிஎம். இதுல எல்சிஎம் அப்படிங்கற 48 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுல 16 எத்தனை 16 சேர்ந்த 48னா 3, எத்தனை 12 சேர்ந்த 48னா 4. இங்க கவுண்ட் 4 ஆல்ரெடி இருக்கு. 4 கூட எதை பெருக்கனா 48 அப்படிங்கறது நமக்கு வந்திருக்கும். 4 கூட 12 பெருக்கனா 48ன்னு வந்திருக்கும். அதாவது a + b + c அப்படிங்கிறது என்ன? 3 + 4 + இந்த இடத்துல ஃபில் ஆக வேண்டிய டேஷ் இஸ் ஈக்குவல் டு 12 அர்த்தம். 12 இங்க வரணும். 3 4 அப்ப இது என்னவா இருக்கும்? 4 + 3 7. 7 கூட எதை கூட்டினா 12 வந்திருக்கும்? 5 கூட்டினா 12 வந்திருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த 48ல 5 அப்படிங்கிறது எத்தனை 5 இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணா அப்படினாலே போதும். அங்க 5க்கு அடி கொடுத்து பாருங்க. 4 5 5 9 5 45ன்னு வந்திருக்கும். பேலன்ஸ் மேல 3 இருக்கு, கீழே வந்து 5 அடி கொடுக்கிறோம். 9 3/5 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் சி ல இருக்கு. இதுதான் சரியான பதில்.